அடிக்கிற வெயிலுக்கு இப்போ இதெல்லாம் குடிக்கலாம்னு தான் தோணுது. அவ்வளோ தண்ணி தாகமாக இருக்குது. நைட் நேரத்தில் அம்மா ஏதோ குடித்தா நல்லாயிருக்கும் சொன்னாங்க. இருங்கம்மா தண்ணி தாகம் அடங்குற மாதிரி ஒரு கரும்பு ஜூஸ் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனால் டேஸ்ட் அப்படி தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுநாள் காலையில் அம்மாவுக்கு பிடிச்ச களி பண்ணி கொடுத்துருந்தேன். அம்மா வீட்டில் வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்பா களி பிடிக்காது, ஒத்தால எது பண்ணி சாப்பிடணும்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தனால அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி கொடுக்கலான்னு அது ஒரு ஆசை தான். அதனால் அவங்களுக்கு பிடிச்ச களி பண்ணி கொடுத்துருந்தேன். நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்களா என்னென்னு சொல்லுங்கள். இப்போ நானும் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு எக்ஸ்பெக்டேஷனே வச்சுருப்பேன். ஒரு சார்ட் மாதிரி இது பண்ணி கொடுக்க சொல்லணும், அதை வாங்கி கொடுக்க சொல்லணும், அம்மாவை இதை பண்ணி கொடுக்க இல்லை நிறைய ஆசை இருக்கும் அம்மாவை கூட்டிகிட்டு போனோம்னு. ஆனால் டோட்டலாக அங்கே போனோன்னா சேஞ்ச் ஆயிடும். அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது, வேணாம் அப்படின்னு சொல்லி நான் இல்லை அவங்க கேட்பாங்க, இருந்தாலும் இது வாங்கிக்கிறியா அது பண்ணுறியான்னு கேட்பாங்க. இருந்தாலும் வேண்டாம்மா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நானே இது பண்ணிடுவேன். அது மாதிரி தான் நம்ம அம்மாவும் நம்ம வீட்டுக்கு வந்தால் சரி அவங்க கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுக்கல அது ஒரு சந்தோஷம் தான். நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்களா என்னென்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.